Hi students, happy morning. Today discuss about topic for composition and decomposition. First of all, நம்ம காம்போசிஷனா என்ன டீகாம்போசிஷனா என்ன அப்படின்றத 6th சாப்டர்லேயே நம்ம பார்த்துருப்போம். இருந்தாலும் ஒன்ஸ் மோர் நாம் இந்த காம்போசிஷனா என்ன டீகாம்போசிஷனா என்னன்றதை பார்த்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய சம் டைட்டில் கண்டென்ட்டுக்கு வந்து நம்ம போகலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வந்து காம்போசிஷன். சார் காம்போசிஷன் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் என்ன சார்? காம்போசிஷன் அப்படின்னா மெர்ஜ் பண்ணுறதுப்பா, சேர்க்கறது. டீகாம்போசிஷன் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணுறது, பிரிக்கிறது. ஓகே சார், எதை சார் நம்ம மெர்ஜ் பண்ணுறோம், எதை சார் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் சொன்னேன் இல்லைப்பா, நம்ம அல்கார்தம் வந்து டிசைன் பண்ணுறோம். அல்கார்தம் எப்படி நம்ம டிசைன் பண்ணுவோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் மூலியமாகவும் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் மூலியமாகவும் நம்ம அல்கார்தம் டிசைன் பண்ணுறோம். அல்கார்தம் வந்து கிரியேட் பண்ணுறோம். த நேம் இஸ் கால்ட் த காம்போசிஷன். ஸோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணியும் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணியும் அல்கார்தமை டிசைன் பண்ணோம் அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த காம்போசிஷன் அப்படின்னு பேர். டீகாம்போசிஷனாக என்ன சார் நேமிங் அப்படின்னா, சார் ஒரு பெரிய அல்கார்தம் வந்து இருக்குது, அந்த அல்கார்தமுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியல. இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அல்கார்தமை தனித்தனி இண்டிவிஜுவல் மாடியூலாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஓகே சார், அந்த இண்டிவிஜுவல் மாடியூலுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த டீகாம்போசிஷன் பேர். அப்போ ஒரு அல்கார்தமை தனித்தனி செப்பரேட் பார்ட்டாக பிரிச்சோம் அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த டீகாம்போசிஷன் பேர். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் மூலியமாகவும் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் மூலியமாகவும் ரெண்டையும் கம்பைன் பண்ணி அல்கார்தமை டிசைன் பண்ணோம் அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த காம்போசிஷன் அப்படின்னு பேர். காம்போசிஷன் அண்ட் டீகாம்போசிஷன். ரைட், ஓகே சார். இப்போ நம்ம புக்குக்குள்ளார என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன சார்னா நோட்டேஷன் ஃபார் த அல்கார்தம். நம்மளுடைய அல்கார்தமுக்குள்ளார என்னென்ன நோட்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோட்டேஷன் அப்படின்னா நமக்கு மீனிங் தெரியணும். சார் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் நோட்டேஷன் அப்படின்னா, சார் ஒரு அல்கார்தம் இருந்தது அப்படின்னா அல்கார்தமை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு நோட்டேஷன் நமக்கு தேவைப்படுது. அல்கார்தமை எக்ஸ்பிரஸ் பண்ண நமக்கு என்ன சார் தேவை அப்படின்னா சம் நோட்டேஷன் வந்து நெசசரி. சார் அல்கார்தமை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு என்ன சார் நோட்டேஷன்லாம் காமனாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலிமா நம்ம அல்கார்தம் வந்து எக்ஸ்போஸ் வந்து பண்ணலாம். அல்கார்தம் அப்படின்ற அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்ற நோட்டேஷன் மூலிமா அல்கார்தமை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிக்க முடியும். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்ட்ரோடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, we need a notation to represent the algorithm. There is mainly 3 different notation representing the algorithm. ஒரு அல்கார்தமை ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறதுக்கு 3 டிஃப்ரெண்ட் டைப்பான நோட்டேஷன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா a programming language is a notation for expressing algorithm to be executed by the computer. ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளார அல்கார்தமை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன சார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுறோம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றது நமக்கு எக்ஸ்போஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் ஒன் இஸ் சூடோ கோடுப்பா. சூடோ கோடு மூலிமா நம்ம அல்கார்தம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணலாம். இதில் பாருங்கள், சூடோ கோடு அப்படின்றது என்னென்னா சூடோ கோடு இஸ் ஏ நோட்டேஷன் சிமிலியர் டு த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சூடோ கோடு அப்படின்றது ஒரு நோட்டேஷன், அல்கார்தமை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு நோட்டேஷன். இது சிமிலியர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி தான் இந்த சூடோ கோடும் இருக்கும். Algorithm is expressed by using the pseudocode are not intended to executed of the computer. It is a communicate among the people. சார் இந்த சூடோ கோடை யூஸ் பண்ணி நம்ம கம்ப்யூட்டருக்கான ப்ரோக்ராமாக ரன் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா இது ரன் பண்ணிக்க முடியாது. யூசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான் முடியுமா தவிர்த்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். எப்படி சார் லாங்குவேஜ், எப்படி சார் அல்கார்தமை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி சார் கிரியேட் பண்ணியிருக்காங்க, என்ன கண்ட்ரோல் வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கம்யூனிகேட் பண்ணிக்க முடியுமா தவிர்த்து அதை யூஸ் இந்த சூடோ கோட் வந்து ரன் பண்ணிக்க முடியாது. இது மேஜர் கான்செப்ட். ஓகே சார், இப்போ வந்து நீங்கள் 2 டாப்பிக்கை பற்றி சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலிமா அல்கார்தம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணலான்னு சொன்னீங்க. ரெண்டாவது சூடோ கோட் மூலிமா எக்ஸ்போஸ் பண்ணலான்னு சொன்னீங்க. தேர்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த ஃப்ளோ சார்ட். சார் ஃப்ளோ சார்ட்டை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்போஸ் பண்ணலாம். எப்படி சார் அல்கார்தமை எக்ஸ்போஸ் பண்ணிக்க முடியும்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோ சார்ட்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். ஃப்ளோ சார்ட் இஸ் ஏ டயக்ராமேட்டிக் நோட்டேஷன். ஃப்ளோ சார்ட் அப்படின்றது ஒரு டயக்ராம் மூலிமா எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். ஓகே சார், இட் இஸ் அ டயக்ராமேட்டிக் நோட்டேஷன் சார். இட் ரெப்ரசென்ட் த அல்காரிதம். இட் கிவ் த விஷுவல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் வென் த அல்காரிதம் இஸ் எக்ஸிக்யூட்டட். இதில் என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னா சின்ன சின்ன டயக்ராம் மூலிமா நம்ம அல்காரிதமை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த 3 டைப்லையும் நம்ம அல்காரிதம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்க முடியும். என்னென்ன நோட்டேஷன்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலியமாகவும் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் இஸ் சூடோ கோட் மூலியமாக பண்ணிக்கலாம். சூடோ கோட் அப்படின்றது சார் ஒரு கம்ப்ளீட் ப்ரோக்ராமா சார் அப்படின்னா நாட் ஏ கம்ப்ளீட் ப்ரோக்ராம்.
அது ஹியூமன் பீயிங் கம்யூனிகேஷனுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த ப்ரோக்ராமை கொண்டு போயிட்டு நம்ம கம்ப்யூட்டர் ரன் பண்ணிக்க முடியுமானா ரன் பண்ணிக்க முடியாது. தேர்ட் ஒன் இஸ் வந்து ஃப்ளோ சார்ட். சார்ட் மூலிமா ப்ரெசென்ட் பண்ணுறது. ஒரு அல்காரிதமை நான் டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த அல்காரிதமை எதன் மூலிமா டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்போஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் டிபெண்ட் அப்பான் த சார்ட் சார். சார்ட் மூலிமா நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம். அது எப்படி சார் ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்றத அதுக்கடுத்து வரக்கூடிய டாபிக்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த 3 டைப்ஸ் மூலிமா நம்ம அல்காரிதம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்க முடியும். ரைட் சார். இப்போ 1 by 1 ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலிமா பண்ணலான்னு சொன்னீங்க. செகண்ட் ஒன் இஸ் என்ன சொன்னீங்க, சூடோ கோட் மூலிமா பண்ணலான்னு சொன்னீங்க. தேர்ட் ஒன் இஸ் வந்து ஃப்ளோ சார்ட் மூலிமா பண்ணலான்னு சொன்னீங்க. இப்போ 1 by 1 லைனாக நமக்கு கொடுத்துருப்பாங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன, அதில் எப்படி சார் எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது கீழே சம் கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாம், கவனிங்க. இது அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அது எதுவாக இருக்கலாம், சிஆர் இருக்கலாம், C++ஆக இருக்கலாம், ஜாவாவாக இருக்கலாம், பைத்தானாக இருக்கலாம். இது மாதிரி என்ன லாங்குவேஜை யூஸ் பண்ணி அல்காரிதமை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிக்க முடியும். A programming language is a formal. Programming language என்றது என்னது, one of the formal. The program must be obey the grammar of the programming language exactly. ரொம்ப நெசசரியான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா program must be obey the grammar of the programming language. சார் இப்போ கிராமர் அப்படின்னா என்னன்றது நமக்கு தெரியணும். நம்ம இங்கிலீஷில் வந்து கிராமர் அப்படின்னு பார்த்துருப்போம், ஆமாவா இல்லையா? கிராமர் இஸ் ஒன் ஆஃப் த ரூல் அப்படின்றது நமக்கு தெரியும். ஒரு லாங்குவேஜை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுக்கான ரூல் தான் வந்து கிராமர். இங்கிலீஷில் ஏதாச்சும் நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கணும் அப்படின்னா நமக்கு ரூல்ஸ் வந்து நெசசரி, ஆமாங்களா இல்லையா? ரைட். அதே மாதிரி தான் இங்கே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும். சார் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு லைன் ஒரு ப்ரோக்ராம் வந்து எழுதுகிறேன். அந்த ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு எதை டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னா இட் இஸ் எ கிராமர். அந்த கிராமரை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் சின்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உள்ளுக்குள்ளார ஒரு அல்காரிதமில் ஒரு லைனை நான் எழுதுகிறேன், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குள்ளார ஒரு கோடிங் நான் எழுதுகிறேன், ஒரு ப்ரோக்ராமை நான் எழுதுகிறேன் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா இட் டிபெண்ட் அப்பான் த சின்டெக்ஸ் சார். இட் டிபெண்ட் அப்பான் த அது சின்டெக்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு சார். அந்த சின்டெக்ஸுக்கு தான் என்ன சார் பேருனா இட் இஸ் எ கிராமர் ஆஃப் த லாங்குவேஜ். இட் இஸ் எ கிராமர் ஆஃப் த லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரோக்ராம் மஸ்ட் பி ஒபே த கிராமர் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எக்ஸாக்ட்லி. ஈவன் பஞ்சுவேஷன் சிம்பிள் மஸ்ட் பி த எக்ஸாக்ட். do not allow the informal style of natural language தமிழ் அண்ட் இங்கிலீஷ். சார் நீங்கள் வந்து சொல்கிறீங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலிமா எக்ஸ்போஸ் பண்ணலான்னு சொல்கிறீங்க. அப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இது மாதிரி நம்ம கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறோமா இல்லையா? இந்த லாங்குவேஜ் மூலிமா அந்த ப்ரோக்ராமை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா நாட் லைக் தட் தம்பி, இது மாதிரி நம்ம பண்ணிக்க முடியாது. அதாவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. There is a translate the program into the instruction executable by the computer. அது என்ன சார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். என்ன சார் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இது வந்து அல்காரிதம்ப்பா. இது அல்காரிதம் A, B அப்படின்றது, அதாவது 2 நம்பரை வந்து ஆட் பண்ணணும். A, B அப்படின்ற 2 நம்பரை வந்து நான் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். இதுக்கான அல்காரிதம் வந்து நான் எழுதுறேன். ஓகே சார். அல்காரிதம் எதை யூஸ் பண்ணி எழுதுறேன், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலிமா யூஸ் பண்ணி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி அல்காரிதம் நான் டிசைன் பண்ணுறேன். ஓகே சார். அந்த அல்காரிதமை டிசைன் பண்ணும்போது நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா இட் ஃபாலோடு இன்டு த கிராமர் ஆஃப் த லாங்குவேஜ் சார். நம்ம எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கிராமர் ஆஃப் த லாங்குவேஜ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்போ A + B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கிராமரை வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த A + B அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தியா, இதுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா த நேம் இஸ் கால் த இன்ஸ்ட்ரக்ஷன். த நேம் இஸ் கால் த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பேருப்பா. இன்கேஸ் நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனில் ஏதாச்சும் கிராமட்டிக்கல் எரர் இருந்தது அப்படின்னு வச்சுக்கங்க, இது எக்ஸிக்யூட்டபிள் ஆகும் அப்படின்னா நாட் ஏபிள் டு டிரான்ஸ்லேட் சார். இது டிரான்ஸ்லேட்டே ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருப்பா. உனக்கு A + B நான் C லாங்குவேஜை யூஸ் பண்ணி எழுதுறேன். A + B அப்படின்னு எழுதிட்டு எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் செமிகோலன் கம்பல்சரியாக ஒவ்வொரு லைனை டெர்மினேட் பண்ணிக்கிறதுக்கு நெசசரியான ஒரு விஷயம். C++ அப்படின்னு வச்சுக்கங்க. C++ல் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று எழுதுறேன். அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து அதோட டெர்மினேட் பண்ணிக்க நான் செமிகோலன் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணணும். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன சார் பண்ணிட்டேன் அப்படின்னா செமிகோலனுக்கு பதிலாக நான் கோலனை போட்டிருக்கேன். இப்போ இது டிரான்ஸ்லேட் ஆகுமானா டிரான்ஸ்லேட் ஆகாது. இட் இண்டிகேட்டட் இன்டு த எரர் சார். எரரை வந்து இண்டிகேட் பண்ணி நமக்கு நெக்ஸ்ட் ஒன் சூடோ கோடுப்பா. வாட் இஸ் அ சூடோ கோடு? சூடோ கோடு அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியணும். சூடோ கோடுக்கான கண்டென்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. கவனிங்க.
Pseudocode is a mix of programming language like construct any plain English சார். சூடோகோட் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம் பார்த்தியா, இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை யூஸ் பண்ணி வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். இட் இஸ் ஒன் ஆஃப் த நோட்டேஷன், இட் இஸ் ஏ ஃபார்மல் நார் எக்ஸாக்ட் சார். சார் இது ஒன் ஆஃப் த ஃபார்மல் தான், ஆனால் எக்ஸாக்டாக இதை ரன் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா ரன் பண்ணிக்க வந்து முடியாது. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம எல்லாருமே கிரிக்கெட் விளையாடுறோம். கிரிக்கெட் எப்படி விளையாடுறோன்னு நம்ம சொல்லலாம், மேனுவலாக நம்ம எக்ஸ்போஸ் பண்ணலாம். ஆனால் இது நம்ம விளையாடுற மாதிரி விளையாடுறோமா அப்படின்னா கிடையாது. ஆனால் விளையாட்டை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சொல்கிறோம். சூடோ கோடுன்றது அது மாதிரி தான். சூடோ கோடு அப்படின்றது ஒரு அல்காதமை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு நொட்டேஷன் மட்டும்தானே தவிர்த்து நாட்டிய அல்காதம், அது அல்காதமை டிசைன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோ ஒரு ஃப்ளோ சார்ட்டோ கிடையாது. எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எப்படி சார் எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம்னா கம்யூனிகேஷனுக்காக எக்ஸ்போஸ் பண்ணலாமா தவிர்த்து அதை வந்து ரன் பண்ணிக்க முடியாது. ஓகே சார். நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, இது யூசஸ் த சேம் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் சார் சச் அஸ் வேரியபிள் அண்ட் கண்ட்ரோல் ஃப்ளோ சார். இந்த சூடோ கோடை டிஃபைன் பண்ணிக்கிறதுக்கும் என்னென்ன யூஸ் பண்ணி சூடோ கோடை டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஃப்ளோவை யூஸ் பண்ணியும் வேரியபிளை யூஸ் பண்ணியும் நம்ம சூடோ கோடை வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. பட் ஆலோ இட் யூசஸ் த நேச்சுரல் இங்கிலீஷ் ஃபார் த ஸ்டேட்மெண்ட் அண்ட் கண்டிஷன். இதுக்குள்ளார யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டும் கண்டிஷனை எப்படி சார் யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம நேச்சுராக வந்து கம்யூனிகேஷனுக்காக இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம் பார்த்தியா, இது மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கலாம், இது எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ஃபோர் there is a no need to follow the rule of grammar of programming language. சார் இப்போ நம்ம சூடோகோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து சின்டாக்ஸ் அப்படின்னு ஒன்று சொன்னீங்க. கண்டிப்பாக சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம கோடிங்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்த சூடோ கோடுலையும் அது மாதிரி கிராமரை ஃபாலோ பண்ண வேண்டிய நெசசரி இருக்கா அப்படின்னா அது மாதிரி நெசசரி வந்து கிடையாது. However, the even pseudocode must be the rigorous and correct. The pseudocode that most widely used is the notation representing the algorithm. காமனாக நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணியும் எக்ஸ்போஸ் பண்ணலாம், நொட்டேஷனாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளுடைய சூடோகோடை யூஸ் பண்ணியும் நம்ம காமனாக ஃபெமிலியராக வந்து அல்காரிதமை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த நொட்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா ஃப்ளோ சார்ட்பா. சார் நொட்டேஷனில் மொத்தம் 3 டைப் அப்படின்னு சொன்னீங்க. அந்த தேர்ட் டைப் என்ன அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த ஃப்ளோ சார்ட். ஃப்ளோ சார்ட் மூலியமாகவும் நம்ம அல்காரிதம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம் சார். ஃப்ளோ சார்ட் மூலிமா எப்படி சார் வந்து அல்காரிதமை எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃப்ளோ சார்ட்ன்றது என்னென்னா, ஃப்ளோ சார்ட் அப்படின்றது ஒரு டைக்ராமேட்டிக் நோட்டேஷன் அப்படின்றது நமக்கு தெரியும். எல்லாமே சார்ட்டாக நம்ம வந்து அல்காரிதமை எக்ஸ்போஸ் பண்ணுறோம். எப்படி சார் சார்ட்டாக நம்ம அல்காரிதமை எக்ஸ்போஸ் பண்ணுறோன்னா தே ஷோ கண்ட்ரோல் நவ் த algorithm using the diagram is visual manner. The flow chart rectangular box represent the simple statement sir. இதுல பாருங்க உள்ளுக்குள்ளார ஒரு அல்காரிதம்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாருங்க ஒரு அல்காரிதம் எப்படி சார் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, அதாவது இது ஏற்கனவே நம்ம சொன்னதான், இன்புட் கொடுக்குறோம், ப்ராசஸ் ஆகுது, அவுட்புட்டை நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. இன்புட் ப்ராசஸ் அவுட்புட். ஓகேங்களா? ரைட். இந்த அல்காரிதம் காமனாகவே எந்த ஒரு அல்காரிதம் வந்தாலும் சரி, என்ன டைப்பான அல்காரிதம் வந்தாலும் சரி, இன்புட் கொடுக்குறோம், ப்ராசஸ் ஆகுது, அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. அப்போ இந்த அல்காரிதமை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து ஃப்ளோ சார்ட்டை யூஸ் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணுறேன். ஃப்ளோ சார்ட் அப்படின்ற நோட்டேஷனை யூஸ் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணுறேன். அப்போ இன்புட் கொடுக்கறதுக்கு என்ன சார்ட், என்ன சிம்பிள்ஸ் அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கவனிப்பாங்க. இன்புட் கொடுக்க ஒரு சிம்பிளும் ஸ்டேட்மெண்ட், இங்கே ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ப்ராசஸ் அதர்வைஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ப்ராசஸ் ஆகிறதுக்கு ஒரு சிம்பிளும், அதே மாதிரி அவுட்புட்டை வந்து டிஸ்பிளே பண்ணிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. த நேம் இஸ் கால்ட் த ஃப்ளோ சார்ட். அப்போ இன்புட் கொடுக்குறோம், இன்புட்டும் அவுட்புட்டும் ஒரே மாதிரி இருக்கும், இது வந்து ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ராசஸ்லேயே ஒரு சில இடத்துல கண்டிஷனை நம்ம கொடுப்போம். அந்த கண்டிஷன் தான் என்னன்றதை பின்னாடி பற்றி பார்க்கலாம். கண்டிஷன் அப்படின்னு கொடுப்போம். கண்டிஷனை கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஃப்ளோ சார்ட் என்ன சார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டைமண்ட் ஷேப் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ரெக்டாங்குலர் பாக்ஸ் எதுக்கு, அதே மாதிரி டைமண்ட் ஷேப் எதுக்கு அப்படின்றத லைனாக பார்த்துட்டு வரலாம். ஓகேங்களா? இப்போ ஓரளவுக்கு உனக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பார்க்கலாம், கவனிங்க. Flow chart is a rectangular box. Flow chart rectangular box represent the simple statement. Process அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு எது தேவை, rectangular box வந்து தேவை. The diamond shape boxes represent the condition. Diamond shape எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஒரு கண்டிஷனை கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறோம். And arrows describe the how the control flow during the execution of algorithm. arrow mark வந்து இருக்குது, அதுக்கடுத்த பார்ட் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, அதுக்கடுத்து இந்த arrow mark வந்து யூஸ் பண்ணுறோம். A flow chart அப்படின்னா என்ன சார்னா, இது 2 mark question பா. A flow chart is a என்ன சார்னா
சார் உள்ளார வந்து அல்கார்தம் வந்து டிசைன் பண்ணுறாங்க. அல்கார்தமை டிசைன் பண்ணும்பொழுது அந்த அல்கார்தமுக்குள்ளார என்ன இருக்கும் அப்படின்னா, ஒன்று ஸ்டேட்மெண்ட் இருக்கும், ரெண்டாவது வந்து கண்டிஷன்ஸ் இருக்கும், வேரியபிள்ஸ் இருக்கும். இந்த காம்பினேஷன் வித் பாக்ஸ், இந்த காம்பினேஷனால் அல்கார்தம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அதுக்கு என்னென்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி அப்படியே லைனாக அந்த சிம்பிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதுக்கடுத்து சார் நீங்கள் அல்கார்தமை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க, ஒரு சைடில் ப்ராசஸ் அப்படின்றீங்க. பேசிக்காக ஸ்டேட்மெண்ட்டை எப்படி சார் எக்ஸ்போஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கவனிங்க, ஸ்டேட்மெண்ட் இஸ் ஏ கண்டிஷன். கண்டிஷன் அப்படின்னாலும் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னாலும் ஒன்று தான். இட் இஸ் ஏ ரெக்டாங்குலர் பாக்ஸ் தட் இஸ் ஏ சிங்கிள் அவுட் கோயிங் ஏரோ சிம்பிள் சார். அவுட் கோயிங் சிம்பிள்ஸ் பாருங்கள், ஒரு ப்ராசஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதுதான் சிம்பிள், அதை ரெக்டாங்குலர் சிம்பிள் போட்டிருக்காங்க. இந்த ரெக்டாங்கிள் சிம்பிள் அதுக்கு அடுத்து ஃபாலோ பண்ணி மேலே டாப்லையும் கீழே பாட்டம்லையும் ஏரோ மார்க் சிம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. which point to the boxes of executed next. இப்போ ஏரோ மார்க் கொடுத்தா கீழே பாட்டமில் என்ன சார் மீனிங்னா, இந்த ப்ராசஸ்க்கு அடுத்து அந்த ஏரோ மார்க் போட்டிருக்கக்கூடிய பாக்ஸஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றத மீனிங். ஓகே சார். நெக்ஸ்ட் ஒன் இஸ் செகண்ட் பாயிண்ட். ஏ கண்டிஷன் இஸ் ஏ கண்டெய்னர் த டைமண்ட் ஷேப் சார். கண்டிஷன் அப்படின்றது என்னது, முன்னாடி சொன்ன மாதிரி டைமண்ட் ஷேப். இந்த டைமண்ட் ஷேப் கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இஃப், அதர்வைஸ் உனக்கு ரொம்ப சிம்பிளாக புரியணும் அப்படின்னா 10 greater than 15 அப்படின்னு இருக்குது. இது ஒன் ஆஃப் த கண்டிஷன். இது கண்டிஷன் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் அப்படின்றதுல அடுத்த விஷயம். ஆனால் இது மாதிரி கண்டிஷனை வந்து செக் பண்ணி பார்க்குறதுக்கு, கண்டிஷனை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுடைய ஃப்ளோ சார்ட்டுக்குள்ளார என்ன சார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டைமண்ட் ஷேப்பை யூஸ் பண்ணுவோம். ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேரலல் பாக்ஸஸ் பா. இந்த பேரலல் ஸ்டேட்மெண்ட், அதர்வைஸ் ப்ராசஸ், லாஸ்ட் ஒன் இஸ் வந்து அவுட்புட். அப்போ இன்புட் கொடுக்கும் அவுட்புட் கொடுக்குமோ நம்ம என்ன டைப்பான சிம்பிள்ஸ், என்ன டைப்பான சார்ட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, த நேம் இஸ் கால்ட் த பேரலல் சிம்பிள் சார். லாஸ்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா ஸ்பெஷல் பாக்ஸஸ். இந்த ஸ்பெஷல் பாக்ஸஸ் அப்படின்றது என்னென்னா, ரெண்டுக்கு காமனான ஸ்பெஷல் பாக்ஸஸ் தான். ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப். ஒரு ப்ரோக்ராமுக்கான எக்ஸிக்யூஷன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா ஸ்டார்ட்டுக்கான சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸ்டாப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்டாப்புக்கான சிம்பிள். அந்த ப்ரோக்ராமுக்கான எக்ஸிக்யூஷன் ஃபுல்லாகவே முடிஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாப்புக்கான டயக்ராம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ன கீழே தியரி கொடுத்துருக்காங்கிறது பார்க்கலாம். த ஃப்ளோ சார்ட் ஆஃப் அல்கார்தம் கீழே தியரி கொடுத்துருக்காங்க. த ஃப்ளோ சார்ட் ஆஃப் அல்கார்தம் டு த கம்ப்ளீட் கொட்டேஷன் அண்ட் ரிமைண்டர் ஆஃப் ஆஃப்டர் டிவைடிங் இன்டீஜர் பை த அனதர் இன்டீஜர் பி இஸ் ஏ ஷோஸ். ஃபிகர்னு கொடுத்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க. இல்லஸ்ட்ரேட் பிட்வீன் த டிஃபரன்ஸ் பாக்ஸஸ் இன்புட் அண்ட் அவுட்புட் கண்டிஷன் த அசைன்மெண்ட் கண்ட்ரோல் ஃப்ளோ பிட்வீன் த பாக்ஸஸ் த அல்கார்தம் எக்ஸ்பிளைன்டு. அதாவது ஒரு அல்கார்தம் கொடுத்து கீழே அந்த அல்கார்தம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. கீழே பாருங்கள் எதுக்கான அல்கார்தம், அதை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் கவனிப்பா, இது கவனிப்பா. இந்த அல்கார்தம் பேசிக்காக எப்படி சார் இருந்திருக்கும் அப்படின்னா, ஃப்ளோ சார்ட் போடுறதுக்கு முன்னாடி என்டர், அதாவது வந்து ஒரு அல்கார்தம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சிம்பிள் வந்து ஸ்பெஷல் சிம்பிள் அப்படின்னு முன்னாடி தான் பார்த்தோம். இப்போ இன்புட் வேரியபிள், இன்புட் கொடுக்கறதுக்கு என்ன டைப்பான சிம்பிள்ஸ், இது எப்படி அல்கார்தம் ரன் ஆகுது அப்படின்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை, பின்னாடி பார்த்துக்கலாம். என்ன கமெண்ட்டுக்கு என்ன டைப்பான பாக்ஸஸ் வந்து ஃப்ளோ சார்ட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க, இது இன்புட் சிம்பிள். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரைட். அப்போ இன்புட்டுக்கு பேரலோகிராம் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இது ப்ராசஸ், அதர்வைஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒன்று சொன்னோம். ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதை யூஸ் பண்ணுறாங்க, ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்த கண்டிஷன், கண்டிஷனுக்கு என்ன சிம்பிள் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உனக்கு டைமண்ட் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் ப்ராசஸ் தான். இப்போ ஓகே சார் எக்ஸிக்யூஷன் ஃபுல்லாகவே முடிஞ்சு போச்சு, இது அவுட்புட்டு. அவுட்புட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி பேரலோகிராம் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே சார் அவுட்புட் வந்தோடனே ப்ரோக்ராமுக்கான எக்ஸிக்யூஷன் வந்து முடியுது, உள்ளார ஸ்டாஃபுக்கான சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி ஒரு அல்கார்தமை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுக்கு ஃப்ளோ சார்ட்டை ஃப்ளோ சார்ட் அப்படின்ற நோட்டேஷனை யூஸ் பண்ணியும் நம்மளால் எக்ஸ்போஸ் வந்து பண்ணிக்க முடியும். லெசனுடைய அதுக்கடுத்து நமக்கு 3 மார்க் கொஷின் பா. வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ளோ சார்ட் அப்படின்னு ஒரு கொஷின் ஒன்று கேட்பாங்க. சார் நம்ம ஃப்ளோ சார்ட்டை வந்து யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன டிமெரிட்ஸ் சார், டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா அதில் நமக்கு மொத்தம் ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃப்ளோ சார்ட் ஆர் லெஸ் காம்பேக்ட் தட் ரெப்ரசன்ட் ஆஃப் அல்கார்தம் இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆர் சூடோ கோடு சார். அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கம்பேர் பண்ணும் பொழுதோ சூடோ கோடை கம்பேர் பண்ணும் பொழுதோ நமக்கு காம்பேக்ட் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா அதிகமான தாக்கத்தை வந்து ஏற்படுத்துக்காது, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காது நம்மளுடைய அல்கார்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த obscure the basic hierarchical structure of algorithm sir.
அப்படின்னா சார் ரொம்ப கிளியராக இருக்காது. அப்செக்யூர் அப்படின்னா என்ன சார்னா கிளியராக இருக்காது சார். இன்புட் கொடுக்குறோம், ப்ராசஸ் ஆகுது, ஏதோ போகுது சார், டயக்ராம் போடுறோம். இதெல்லாம் மற்ற சூடோ கோடை கம்பேர் பண்ண போதோ, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கம்பேர் பண்ண போதோ நல்லா கிளாரிட்டியோட இருக்குமா அப்படின்னா கிளாரிட்டியோட இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது செகண்ட் ட்ராபேக். தேர்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா சார் நான் ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன், உள்ளார வந்து லூப்பை வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் ஆல்டர்னேட்டிவ்னா என்ன, லூப்னா என்னன்றது நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியே ஒரு சில பாயிண்ட் வந்து சொல்லியிருப்போம். சீக்வென்ஷியல், ஆல்டர்னேட்டிவ் அண்டு ஐட்ரேஷன் அப்படின்றத மூணுமே பார்த்துருப்போம். அதை மூணையும் பின்னாடியே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ரைட், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இல்லை அந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டை பற்றியோ, இல்லை கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஆல்டர்னேட்டிவாக இருக்கலாம். இது மாதிரியான காம்ப்ளிகேட்டடான கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் பார்ட்லாம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நமக்கு சிரமமாக இருக்கும் ஃப்ளோ சார்ட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தேர்ட் ட்ராபேக்ஸ். ஓகே சார், இது வந்து ஒரு 3 மார்க் கொஷின்ஸ்ப்பா. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நமக்கு காம்போசிஷனை பற்றி கொடுத்துருக்காங்க. சார் காம்போசிஷன் அப்படின்னா என்ன? காம்போசிஷன் அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதாவது கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டும் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரும் ரெண்டும் காம்பினேஷனால் உருவாக்கக்கூடிய பார்ட்டுக்கு என்ன சார் பேருனா த நேம் இஸ் கால்ட் த காம்போசிஷன் அப்படின்னு பேர். இப்போ பாருங்கள், காம்போசிஷனுக்கு கீழே என்ன தியரி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். த ஸ்டேட்மெண்ட் இஸ் பாஸ் தட் த காம்பவுண்ட் த கம்ப்யூட்டர் டு த ஆக்ஷன் சார். அதாவது சார் நீங்கள் காம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறீங்க, எப்படி சார் அல்காரிதம் உருவாகுது அப்படின்னா அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் மூலியமாகவும் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் மூலியமாகவும் உருவாகுதுன்னு சொன்னீங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன சார்னா இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த கமாண்ட் சார். ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது என்னது? ஒரு கமாண்ட் சார். கமாண்ட் அப்படின்னா என்ன? முன்னாடி சொன்ன மாதிரி C = A + Bன்னு கொடுத்தோமா இல்லையா, இதை இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், அதர்வைஸ் கமாண்ட் அப்படின்னு சொல்லலாம். 2 நம்பரை நம்ம ஆட் பண்ணுறோம், அதுக்கு 5 + 6 அப்படின்னு கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த இன்ஸ்ட்ரக்ஷன், அதர்வைஸ் கமாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சார் இப்போ A = 5 அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ பாருங்கள் A = A + நான் இங்கே 2ன்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் ஆல்ரெடி ஏவுக்கு வேல்யூஸ் என்ன 5, 5 + 2 என்ன 7. இப்போ ஏவுக்கான வேல்யூஸ் என்ன ஆல்ரெடி 5 வந்துச்சு, இப்போ என்னவா ரீப்ளேஸ் ஆகும் 7. அப்போ இதுலேருந்து ஒரு பாயிண்ட் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே நம்ம பார்த்ததான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு சீக்வன்ஷியலாக நமக்கு வேல்யூஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மாடிஃபைடு வந்து பண்ணிக்கலாம். அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சார் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன சார்னா சார் ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளார இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளார இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன சார் பேருனா காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பேருங்க. கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட் வந்து பார்த்தோன்னா மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குப்பா. என்னென்ன டைப் அப்படின்னா இது ஏற்கனவே நம்ம பார்த்து தான் சீக்வன்ஷியல், ஆல்டர்னேட்டிவ் அண்ட் ஐட்ரேட்டிவ். சார் இதில் சீக்வன்ஷியல்னா என்ன, ஆல்டர்னேட்டிவ்னா என்ன, ஐட்ரேட்டிவ்னா என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த சீக்வன்ஷியல். அதுக்கு முன்னாடி இந்த தியரி என்ன கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம். when the control flow statement is executed, state of the process is tested, that depend upon the result. The statement is selected for the execution. அது கீழே சீக்வன்ஷியல் ஸ்டேட்மெண்ட். சீக்வன்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன? இதில் மேலே கொடுத்துருக்கக்கூடிய டாபிக் என்ன சார் எக்ஸ்பிளனேஷன்னா அதாவது கண்ட்ரோல் ஃப்ளோ. அது the sequence statement is composed sequence of statement, the statement sequence of executed one after the another சார். சார் சீக்வன்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன சார்? ரொம்ப தெளிவாக ரொம்ப சிம்பிளாக கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஸ்டேட்மெண்ட் 1, S1ன்றது ஸ்டேட்மெண்ட் 1, இது ஸ்டேட்மெண்ட் 2, இது ஸ்டேட்மெண்ட் 3. லைனாக சீக்வன்ஷியல் அப்படின்னா ஆர்டராக S1, S2, S3 இது ஆர்டராக எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த சீக்வன்ஷியல் அப்படின்னு பேர். சீக்வன்ஷியல்னா ஆர்டர். நான் அல்காரிதம்லையோ ப்ரோக்ராம்லையோ மொத்தம் 10 லைன்ஸ் நான் ரைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 10 லைன்ஸும் ஆர்டராக எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த சீக்வன்ஷியல் அப்படின்னு பேர். ஓகேவா? இப்போ S1, S2 அப்படின்ற 2 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு S1 எக்ஸிக்யூட் ஆகும், ரெண்டாவது S2 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்படி ஆச்சு அப்படின்னா இதுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த சீக்வன்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பேர். ரைட், இங்கே பாருங்கள் S1 அண்ட் S2 ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. S1க்கு அப்புறம் S2 வந்து ஆர்டராக எக்ஸிக்யூட் ஆகுது. இதுக்கு என்ன சார் பேருனா சீக்வன்ஷியல் கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாருங்கள் P-ன்றது இன்புட்டு, Q-ன்றது அவுட்புட்டு, S-ன்றது ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ P-க்கு அடுத்து S, S-க்கு அடுத்து Q இது ஆர்டராக எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த சீக்வன்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பேர். அதே மாதிரி தான் இங்கே வந்து ஆல்டர்னேட்டிவ் கொடுத்துருக்காங்க. எங்கே ஆல்டர்னேட்டிவ்? இங்கே ஆல்டர்னேட்டிவ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஆல்டர்னேட்டிவ் இல்லைப்பா, சீக்வன்ஷியல் தான். இந்த சீக்வன்ஷியலுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். மேலே பாருங்கள். The sequence of two statement S1, S2.
S1 S2 அப்படின்றதுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பேர். த இன்புட் அவுட்புட் ரிலேஷன், S1ன்றது இன்புட்டு, இந்த Rன்றது அவுட்புட்டு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்கிறேன், கவனிப்பா. சீக்வென்ஷியல் என்னன்னு சொன்னேன், S1 S2 S3 இது ஆர்டராக வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு பேர் தான் சீக்வென்ஷியல் சொன்னா. இங்கே பாருங்கள், இந்த Pக்கு என்ன சார் பேர் அப்படின்னா இன்புட் அப்படின்னு பேருப்பா. Qக்கு என்ன சார் பேர் அப்படின்னா அவுட்புட் அப்படின்னு பேர். இது லைனா S1 or S2 இது ஆர்டராக எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த சீக்வென்ஷியல்னு பேர். இப்போ S1ன்றது ஸ்டேட்மெண்ட்னு சொல்லிட்டீங்க, S2ன்றது ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ இந்த S1க்கு எங்கே இந்த இன்புட் கிடைக்கும், Pலேருந்து இன்புட் கிடைக்கும். S2க்கு எங்கே சார் கிடைக்கும் அப்படின்னா S1லேருந்தும் ஆரையும் டிபெண்ட் பண்ணி எது சார் ரன் ஆகும் அப்படின்னா இந்த S2 வந்து ரன் ஆகும். இது ஆர்டராக ரன் ஆகிறதுனால த நேம் இஸ் கால்ட் த சீக்வென்ஷியல் அப்படின்னு பேர். சீக்வென்ஷியலுக்கு வேற ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லியிருக்காங்க, நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோமா இல்லையா? என்னென்ன பார்த்துருந்தோம், அதாவது இந்த கோட்டு வோல்ஃபு கிராஸை பற்றி பார்த்துருந்தோம் ஆமாவா இல்லையா? அதுக்கான அல்காரிதம் வந்து அப்படியே லைனாக கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம், கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், உங்களுக்கு முன்னாடியே ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி, ஏன்னா இது சீக்வென்ஷியல் ஆர்டராக நமக்கு நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது 1 by 1 ஆர்டராக எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ லைனாக எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த சீக்வென்ஷியல் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ எப்படி சார் எக்ஸிக்யூட் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இப்போ எல்லாமே நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. இது ஃபார்மர், கோட், கிராஸ் அண்ட் வோல்ஃப் இது எல்லாமே இந்த சைடு இருக்குது. அப்போ இதுக்கு என்ன பேர், அப்படின்னா ஃபார்மரும் கோட்டும் போகுது. ஃபார்மரும் கோட்டும் எந்த சைடு போகுது, எல்லேருந்து ஆருக்கு போகுது. இதனோட எஜ்ஜிலேருந்து அதனோட எஜ்ஜுக்கு வந்து போகுது. அப்போ போகும்போது இந்த ஃபார்மருக்கு கோட்டுக்கு என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா எல்எல்ன்ற வேல்யூஸ் என்னவா மாறி இருக்குன்னா ஆர்ஆராக மாறி இருக்கும். எகைன் இங்கே ஃபார்மர், கோட், கிராஸ், வோல்ஃப் இருக்குது. ஃபார்மருக்கு என்ன வேல்யூஸ் அப்படின்னா ஆர், கோட்டுக்கு என்ன வேல்யூஸ்னா ஆர். இந்த பக்கம் போகாமல் இருக்கக்கூடிய என்னென்னது, கோட்டுக்கு வந்து வேல்யூஸ் எல்லு, சாரி கிராஸுக்கு வேல்யூஸ் வந்து எல்லு, வோல்ஃபுக்கு வேல்யூஸ் வந்து எல்லு. இது புரியுதா பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த 2 லைன்ஸ், இது இதனுடைய எஜ்ஜில் இருக்குது எல்எல்எல், இது இதனோட எஜ்ஜுக்கு இப்போ 2 போயிடுச்சு. எது இந்த ஃபார்மரும் கோட்டும் எதனோட எஜ்ஜுக்கு போயிடுச்சு, ரிவரை வந்து கடந்து போயிடுச்சு. அப்போ ஃபார்மருக்கு ஆறுன்னு இருக்குது, அதே மாதிரி கோட்டுக்கு வந்து ஆர் அப்படின்னு இருக்குது. இப்போ கோட்டை இங்கே விட்டுறாரு, எதை விட்டுறாரு, கோட்டை வந்து இங்கே விட்டுறாரு. திருப்பி எது மட்டும் வராரு, ஃபார்மர் மட்டும் வராரு. அப்போ ஃபார்மருக்கு வேல்யூஸ் என்ன, எல்லு. ஃபார்மருக்கு வேல்யூஸ் என்ன, எல்லு. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நான் முன்னாடியே சொன்னேன், அதாவது இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் மூலிமா வேரியபிளுக்கு வேல்யூஸ் வந்து ரீசேஞ்ச் பண்ணலாம். இந்த சைடு இருக்கும்போது எல்லுன்னு இருக்குது, அந்த சைடு போகும்போது என்னவா இருக்குது ஆர் அப்படின்னு மாறுதா. இதுக்காக தான் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, ரைட். இப்போ பாருங்கள், மறுபடியும் எது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஃபார்மர் அண்டு கிராஸ். ஆல்ரெடி இப்போ இந்த சைடு என்ன இருக்குது, கோட் வந்து இந்த சைடே இருக்குது. இப்போ பாருங்கள், ஃபார்மர் கிராஸ் எந்த சைடு போகுது, லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகுது. அப்போ ஃபார்மரும் கிராஸுக்கும் ஆர்ஆர்னு வேல்யூஸ் வந்து ரீசேஞ்ச் ஆகுது. அப்போ இந்த சைடு இப்போ என்னென்ன வந்திருக்கு அப்படின்னா ஃபார்மர் வந்துருச்சு, கோட் வந்துருச்சு, கிராஸ் வந்துருச்சு. இந்த சைடு என்ன இருக்குது, வோல்ஃபு மட்டும்தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிராஸை வந்து இந்த சைடே விட்டுறாரு, எதை கொண்டு வந்துடுறாரு, கோட்டை கொண்டு வந்துடுறாரு. அப்போ ஃபார்மருக்கு எல்என்ற வேல்யூஸ், கோட்டுக்கு வந்து எல்என்ற வேல்யூஸ். மறுபடியும் எதை கொண்டு போகிறாரு, மறுபடியும் ஃபார்மர், கோட்டு, கிராஸு, வோல்ஃப் இது எல்லாத்துக்கும் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் ஃபார்மர் போகிறாரு, வோல்ஃபு போகிறாங்க. இது ரெண்டுமே அப்போ எல்லேருந்து என்னவா மாறுது, ஆறுன்ற சைடு வந்துருச்சு. அப்போ எல்லாத்துக்குமே வேல்யூஸ் என்ன வந்துருச்சு, ஆர் 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 அப்படின்னு வந்துருச்சு. இந்த சைடு இருக்கும்போது எல்னு வந்துருச்சு. இப்போ லைன் பை லைனாக ஃபர்ஸ்ட்லேருந்து 15 வரைக்கும் ஆர்டராக எக்ஸிக்யூட் ஆகுதா, சீக்வென்ஷியலாக ஒரு லைனுக்கு அப்புறம் ஒரு லைன், ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறமா இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரன் ஆகுது. இது மாதிரி ரன் ஆச்சு அப்படின்னா, இது மாதிரி எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா இதுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த சீக்வென்ஷியல். த நேம் இஸ் கால்ட் த சீக்வென்ஷியல் அப்படின்னு பேர்ப்பா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ். ஆல்டர்னேட்டிவ்னா என்ன சார் அப்படின்னா பேஸ் அதர்வைஸ் இல்லை அப்படின்னா ஒன்று எக்ஸிக்யூட் ஆகலாம், இல்லை அது எக்ஸிக்யூட் ஆகலாம், அதுக்கடுத்து எக்ஸிக்யூட் ஆகலாம். அப்படின்னா எப்படி சார்னா இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒரு லைன், செகண்ட் ஒரு லைன், தேர்ட் ஒரு லைன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் லைன் வந்து கண்டிஷன் அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த கண்டிஷனை பொறுத்து செகண்ட் லைனும் எக்ஸிக்யூட் ஆகலாம், இல்லை சார் ஒரு சில டைமில் தேர்ட் லைனும் எக்ஸிக்யூட் ஆகலாம். இப்படி எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு பேர். த நேம் இஸ் கால்ட் த ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு பேர். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த இஃப் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிக்கு என்ன சார் பேர் அப்படின்னா கண்டிஷன். சிக்கு என்ன பேர், கண்டிஷன் அப்படின்னு பேர். இந்த கண்டிஷனை பொறுத்து S1 எக்ஸிக்யூட் ஆகலாம், S2 எக்ஸிக்யூட் ஆகலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன் பாருங்கள். நான் சி என்ற கண்டிஷனுக்கு என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா 15 less than இங்கே 5 அப்படின்னு கொடுக்குறேன். 15 less than 5 இந்த கண்டிஷன் செக் பண்ணி பார்க்குது. இது கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா,
கண்டிஷன் வந்து நமக்கு ஃபால்ஸாக இருக்குது. அப்போ ஃபால்ஸாக இருக்கிறதுனால இது என்ன சார் பண்ணுனா இந்த S1 இருக்குது பார்த்தீங்களா, இது எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன் எக்ஸிக்யூட் ஆகாதுன்னா இந்த கண்டிஷன் ட்ரூனா மட்டும்தான் எது எக்ஸிக்யூட் ஆகும், S1 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கிறதுனால இந்த எல்ஸுக்குள்ளார வந்து S2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த S2 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ கண்டிஷனை பொறுத்து ஒரு லைன் எக்ஸிக்யூட் ஆகலாம், இல்லைனா ஆல்டர்னேட்டிவாக எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்போ சீக்வன்ஷியல்னா ஆர்டர், ஆல்டர்னேட்டிவ்னா மேபி ஃபர்ஸ்ட் லைனே எக்ஸிக்யூட் ஆகலாம், இல்லைனா கண்டிஷனை பொறுத்து அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகலாம். இதுதான் சொல்லியிருக்காங்க. இஃப் எ ஸ்டேட்மெண்ட் இஸ் கால்ட் த ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் that describe the following actions. இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா சின்றது கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா, கண்டிஷன் ட்ரூனா என்ன பண்ணும், பாடி ஆஃப் த போர்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை அப்படின்னா என்ன சார் ஆகும், அதாவது கண்டிஷன் ட்ரூனா S1 வந்து எக்ஸிக்யூட் ஆகும், அதர்வைஸ் இல்லைனா S2 வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாருங்க, இதுக்கான ஃப்ளோ சார்ட் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ஃப்ளோ சார்ட் இது கண்டிஷன்ப்பா. கண்டிஷன் ட்ரூனா எது எக்ஸிக்யூட் ஆயிருக்கோ, S1 வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்குமா, இங்கே அப்படி தானே பார்த்தோம். கண்டிஷன் வந்து ட்ரூ அப்படின்னா S1 வந்து எக்ஸிக்யூட் ஆகும், அதாவது சின்றது கண்டிஷன், இந்த சி என்ற கண்டிஷன் ட்ரூனா S1, இல்லை அப்படின்னா இது S2 வந்து எக்ஸிக்யூட் ஆச்சா. இங்கேயும் அதே மாதிரி பாருங்கள், இது கண்டிஷன் சி வந்து ட்ரூ ஆஃப் ஃபால்ஸானு செக் பண்ணி பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா எது எக்ஸிக்யூட் ஆயிருக்கும் அப்படின்னா S1 வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். இல்லை சார் கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா எது எக்ஸிக்யூட் ஆயிருக்குன்னா S2 வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். ரைட். நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுப்பா. இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எதுமா இருக்கும் அப்படின்னா சிமிலியர் ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். என்ன சார் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இதில் பாருங்கள், இப்போ இது கண்டிஷனை செக் பண்ணி பார்க்குது. கண்டிஷன் ட்ரூனா பாடி ஆஃப் த போர்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணோம், கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா எல்ஸ் போர்ஷன் எக்ஸிக்யூட் ஆச்சா இல்லையா, இது மாதிரி எல்ஸ் போர்ஷன் மட்டும் வராமல் இருக்கும். இதுக்கு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கண்டிஷன் ட்ரூனா பாடி ஆஃப் த போர்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா என்ன சார் ஆகும் அப்படின்னா கீழே எல்ஸ் போர்ஷன் வந்து இல்லாமல் இருக்கும். இதுக்கு பேர் தான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பேருப்பா. இதுக்கான ஃப்ளோ சார்ட் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் எஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே அதானே பார்த்தோம், கண்டிஷன் ட்ரூனா என்ன பண்ணோம், இது கண்டிஷன் ட்ரூனா எஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ்னா ஸ்டேட்மெண்ட் எதுவும் இல்லை, ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடும். இங்கே அதே மாதிரி இது கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது, கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறதுனால எது எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா இந்த எஸ்ன்ற ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. கண்டிஷன் ஃபால்ஸ்னா ப்ரோக்ராம் வந்து முடிச்சு போயிடும். ரைட். இங்கே ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்கப்பா, பார்ப்பா. மினிமம் ஆஃப் A, P. A என்றது ஒரு வேரியபிள், B என்றது ஒரு வேரியபிள். இதில் மினிமம் நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும். நம்பரை கண்டுபிடிக்க எப்பயுமே நம்பரை டைரெக்டாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யூஸ் பண்ணிக்க முடியாது. அதனால தான் வேரியபிளை ரெப்ரசென்ட் பண்ணி கொடுக்குறது. நான் ஏவுக்கு வேல்யூஸ் வந்து 5ன்னு கொடுக்குறேன், பிக்கு வேல்யூஸ் நான் 6ன்னு கொடுக்குறேன். விச் இஸ் ஏ மினிமம் ஆஃப் வேல்யூ அப்படின்னா 5 அப்படின்றது நமக்கு தெரியும். இதை ரெப்ரசென்ட் பண்ண அல்காரிதமில் என்ன சிம்பிளை யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த சிம்பிள்ப்பா. இங்கே பாருங்கள், லெட் ஸ்டோர் மினிமம் ஆஃப் வேரியபிள் நேம்டு ரிசல்ட் லெட் A arrow mark of denoted minimum of A and B. இந்த சிம்பிள் என்ன சார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா A and Bயில் எது சார் மினிமம் நம்பர்ன்றதை ஃபைன் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள். இங்கே பாருங்கள், சிம்பிளாக எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. A மினிமம் சிம்பிள் ஆஃப் 2ன்னு கொடுத்துருக்காங்க. இது மினிமம் எது, ரிசல்ட் 2. -5 மினிமம் சிம்பிள் ஆஃப் இங்கே 6ன்னு கொடுத்துருக்காங்க. மினிமம் எது, நமக்கு 5 அப்படின்னு வந்திருக்கு. ரைட், ஓகே. இங்கே கீழே பாருங்கள், கீழே அல்காரிதம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. மினிமம் A, B. என்ன இன்புட் கொடுக்குறாங்க, ஏவுக்கு ஒரு வேல்யூஸ் இன்புட்டாக கொடுக்கணும், பிக்கு ஒரு வேல்யூஸ் வந்து இன்புட்டாக கொடுக்கணும். இதில் பாருங்கள், ஏவுக்கு வேல்யூஸ் நான் 10ன்னு கொடுக்குறேன், பிக்கு வேல்யூஸ் நான் 5ன்னு கொடுக்குறேன். அப்போ மினிமம் வேல்யூஸ் எனக்கு ரிசல்ட் என்ன வந்திருக்கும், 5ன்றது வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். அதுக்கான அல்காரிதம் வந்து கீழே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே சார் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே கீழே இருக்குது பாருங்கள், மினிமம் ஆஃப் நம்பர் A, B. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாருங்கள், இந்த இடத்துல கண்டிஷனை செக் பண்ணி பார்க்குது. A greater than B, சாரி A less than B. ஏவுக்கு வேல்யூஸ் என்ன, நான் 10ன்னு கொடுத்தேன், பிக்கு வேல்யூஸ் என்ன 5ன்னு கொடுத்தேன். ரிசல்ட் ஆஃப் A இது எக்ஸிக்யூட் ஆகுமா, ஆகாது. ஏன்னா கண்டிஷன் ஃபால்ஸ், 10 less than 5. இது கண்டிஷன் ட்ரூனா மட்டும்தான் பாடி ஆஃப் த போர்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ்னா எல்ஸ் போர்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ இது கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸானு செக் பண்ணி பார்க்குது. கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருக்குது. ஃபால்ஸாக இருக்கிறதுனால எங்கே சார் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா இந்த எல்ஸ் போர்ஷனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த எல்ஸ் போர்ஷனில் என்ன சார் இருக்குது அப்படின்னா இங்கே ரிசல்ட் ஆஃப் பின்னு இருக்குது. இப்போ பிக்கான வேல்யூஸ் என்ன 5ன்னு இருக்குது. இப்போ ரிசல்ட் என்ன சார் அப்படின்னா 5. அவ்வளோதான், முடிச்சு போச்சுப்பா.